வணக்கம். இன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மாதிரி விரத நாட்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல நைவேத்தியம் சம்பா கோதுமை ரவையில் பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணுறது. நம்ம அரிசியை தவிர்த்துட்டு இந்த கோதுமை ரவையில் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பாசிப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். அதே கப்பில் நம்ம எதில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது எப்படி வறுத்துருக்கணும் அப்படின்னா, இது கலர் ஒயிட் கலராக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வரணும். அதே மாதிரி நல்லா வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இது நல்லா மணலாக தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ஒயிட் கலராக இருக்குது. இப்போ போதும், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ 1 கப் கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு வேக வச்சிடலாம். நல்லா ரவை வெந்திருக்கும். நிறைய தண்ணி விட்டோன்னா சொதன்னு ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த நடுவில் ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தண்ணியும் நிறைய கிடையாது. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இதோட நல்லா வேக வச்சுருக்கிற பாசி பருப்பை நல்லா குழைவாக நம்மளாம் மசிச்சுக்கலாம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எதுவுமே தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றவே வேண்டாம். இதிலே இருக்கிறதே வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாசி பருப்பும் இந்த ரவையும் நல்லா கலந்துடணும். அதே மாதிரி நல்லா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே அல்வா மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இது எப்படி டேஸ்ட்டு அப்படின்னா அசோகா அல்வா டேஸ்ட்டு வரும். ரவை, வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரணும். இது பபுள் வரணும். இந்த பபுள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி போட்டு நெய்யில் முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கெலாம் நிறைய நெய் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கும் போது கொஞ்சம் நெய் போடுவோம். இதில் கொஞ்சம் நெய் கடைசியில் இது நெய் சேர்க்குறோம். அவ்வளவுதான். அல்வா மாதிரி ஒரு சூப்பராக டேஸ்டான சம்பா கோதுமை ரவை சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.